அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல பல அதிரடியான சம்பவங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. சோ இன்னைக்கு எந்த விஷயத்த இதை பேசுறதா அதை பேசுறதா எது பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் ஆதாரத்தோட அவர் உடைச்சிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த ட்விஸ்ட் எவ்வளவு தூரம் வேலை ஆகும், அதுக்கேத்த மெஜாரிட்டி வந்து காங்கிரஸ் கிட்ட இருக்கா, அது நடைமுறைக்கு வருமா அப்படின்ற கேள்வி இருந்தாலும் இதை ஒரு எச்சரிக்கையா நம்ம பார்க்கலாம் அப்படின்ற அந்த இன்னொரு ட்விஸ்ட் அது பாஜகவுக்கே எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு ட்விஸ்ட். ரெண்டாவது, ஏன்னா அமேசான்ல கிடைக்கிற புத்தகத்தையாடா வந்து இவ்வளவு தூரம் வச்சு நீங்க பில்டப் பண்ணிருக்கீங்க, அது வந்து வெளிவராத புத்தகம், அதை நீங்க பாராளுமன்றத்துல கொண்டு வந்து விவாதிக்க கூடாது, குறிப்பீடாக காட்டக்கூடாது அப்படின்னு இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களே, அது அமேசான்ல விக்கிது போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை பத்தின உண்மையும் வந்து வீடியோ ஆதாரத்தோட ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாம் பத்தாது, இதெல்லாம் நேஷனல் நியூஸ்னா ஸ்டேட் அளவுக்குள்ள ஒரு நியூஸும் வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து இருக்கு. கிட்டத்தட்ட 71 மாவட்ட நிர்வாகிகள் வந்து தமிழ்நாடு சேர்ந்த காங்கிரஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு காங்கிரஸோட தலைமை டெல்லிக்கு ஓடி இருக்காங்க. அவங்க எதுக்கு ஓடி இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, இதுக்காக தான் போயிருக்கேன்னு. ஆனா இப்ப போயிருக்காங்க பாத்தீங்களா இந்த 71 பேர், அந்த 71 பேர்ல அதிகப்படியாக தாவேகா பக்கம் நம்ம காங்கிரஸ் கூட்டணி போனா அது காங்கிரஸ்க்கு நல்லது அப்படின்னு ஒரு மண்டைய கலவர மாதிரியான வேலை செய்யறதுக்காக போயிருக்காங்க. ஏற்கனவே கனிமொழி அவர்கள் போய் திமுக சார்பா ராகுல் அவர்களை சந்திச்சு பேசிட்டு வந்திருந்தாலும் இந்த நேரத்துல வந்து இவங்க போய் மறுபடியும் இல்ல தமிழ்நாட்டுல காங்கிரஸோட நிலவரம் இப்படி இருக்கு, நம்ம இதை செய்வோம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் ராகுல் அவர்களிடம் பேச இருப்பதாகவும் வெளியா இருக்கு. சோ ஒவ்வொன்னா இப்ப வந்து நம்ம பார்ப்போம். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் 3 முக்கிய கேள்வி கேட்கிறாரு. அந்த முக்கிய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முடியாம ஓடி ஒளிஞ்சிட்டாரு பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல தொடர்ந்து சொல்லப்படுது. ஆனா பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எம்பிகள், குறிப்பா காங்கிரஸை சார்ந்த எதிர்கட்சி எம்பிகள் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை வந்து அட்டாக் செய்யறதுக்காக பல சதித்திட்டங்கள் போட்டாங்க, அந்த சதித்திட்டங்களை முறியடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்து வரவிடாம பண்ணோம் அப்படின்னாங்க. சரி, அப்படிதான் ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதனால ஆதாரம் வந்திருக்கு. அதாவது பார்லிமெண்ட், இது வந்து தனிப்பட்ட வீடியோ கிடையாது, பார்லிமெண்ட் அபிஷியலா அவங்களே வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ போய் பார்த்தா அப்படி எந்த மாதிரியான தாக்குதலும் அங்க நடக்கிறதுக்கான எந்த சூழலும் இல்லை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பிகள், அதாவது காங்கிரஸை சார்ந்த எம்பிகள் மற்றும் எதிர்கட்சி எம்பிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மோடி அவர்கள் இருக்கக்கூடிய, குறிப்பா எதிர்கட்சி எம்பிகள் இருக்காங்களா, பியூஎஸ் கோயல், அஸ்வின் வைஷ்ணவ், கிரண் ரிஜிஜு, இவங்க எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போய் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமெரிக்கா கூட இப்ப இந்தியா போட்டிருக்கு பாத்தீங்களா வர்த்தக ஒப்பந்தம், இதுல ட்ரம்ப் கிட்ட போய் மோடி சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரியான பதாகைகளை எடுத்துட்டு போய் அவங்க வந்து அங்க நின்று தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதாரத்தையே காலி பண்ற மாதிரி நீங்க ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, இதை பத்தி விவாதிக்காம அப்படி இப்படின்னு பெண்கள் மீது பழியை போட்டு கொண்டு தப்பிக்கிற வேலையை வந்து மோடி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா. சோ இததான் அவங்க அங்க போய் சொன்னாங்க. அந்த பேனரை புடிச்சுட்டு அவங்க நிக்கிறாங்க, வேற ஒண்ணுமே அவங்க பண்ணல, அவங்க கத்தல, எந்த மாதிரி தாக்குதலும் ஈடுபடல. அந்த வீடியோ இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஆனா இப்படி ஒரு ஆதாரம் இருக்கு போது இவங்க என்ன சொன்னாங்க, இல்ல அந்த இடத்துக்கே போயிட்டாங்க, அடுத்து அவங்க தாக்குதல் தான் பண்ணிருந்தாங்க. எவ்வளவு பெரிய அசம்பாவிதம். குறிப்பா பாஜகவுக்கு கூஜா தூக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து இப்படி பண்ணலாமா, இது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி, இது எவ்வளவு பெரிய மோசமான செய்கை, எம்பிகள் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பேசவும் விட மாட்டீங்க, எங்களுடைய தரப்பு வாதத்தையே கேட்காம நீங்களா இஷ்டத்துக்கு தன்னிச்சையா சில முடிவுகள் எடுத்துட்டு இருக்கீங்க, அது இந்தியாவுக்கு நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமா காலி பண்ற மாதிரியான வேலைகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ பொருளாதாரத்தையும் காலி பண்றீங்க, பாதுகாப்பையும் காலி பண்றீங்க, இப்ப எல்லாத்தையும் நீங்க காலி பண்றீங்கன்னா அதை கேள்வி கேட்காத எதிர்கட்சியா நாங்க எப்படி இருக்க முடியும்? சோ எங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா முன்னாடி போய் நாங்க வந்து பேனர் பிடிச்சோம். இப்ப இது வந்து ஒரு மோசமான அசம்பாவிதம், மோசமான செய்கை அப்படின்னா, அன்னைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஆட்சியில இருக்கும்போது, அவர் பிரதமரா இருக்கும்போது நீங்க போய் இந்த மாதிரி பேப்பர்ல கிழிச்சு போட்டு அவரை சுத்தி மோசமான நடவடிக்கை ஈடுபட்ட போதும் அவர் பின்வாங்காமல் மன்மோகன் சிங் அவர்கள் அங்கேயே நின்று ரொம்ப நிலையா சாதாரணமா நீங்க என்னன்னா செஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி
வாசிச்சுட்டு போனார். அவர் என்ன கொண்டு வந்தாரோ அதை வாசிச்சுட்டு போனார். அந்த தைரியம் ஏன் பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட இல்ல அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்கப்படுது. ரெண்டாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த 4 ஸ்டார் டெஸ்டினி அப்படின்னு எக்ஸ் மேஜர், அதாவது ஆர்மி மேஜர் எழுதுன அந்த புக்குன்றது வெளியே வரவே இல்ல. அப்படி வராத புக்கை வந்து இவங்க வந்து வச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஆதாரத்தோட விளக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எக்ஸ் ஆபீசர் ஆர்மி ஆபீசர் இருக்கா இல்லையா, இவரு ஒரு ட்விட் போட்டிருக்காரு. அந்த ட்விட்ல அவர் என்ன போட்டிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, ஹலோ ஃப்ரெண்ட், புக் இஸ் அவைலபிள் நவ், ஜஸ்ட் ஃபாலோ த லிங்க், ஹாப்பி ரீடிங் அப்படின்னு அவரோட ட்விட்ல 2023 இப்படி ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு. அப்போ அதாவது வெளிவராத ஒரு புத்தகத்துக்கு எப்படி வந்து இவர் இந்த மாதிரியான புக் அவைலபிள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ட்விட் போட்டிருப்பாரு. அப்போ ஒண்ணு ஆர்மி, அதாவது இந்த ஆர்மி ஆபீசர் போய் சொல்றாரு, இல்ல பெண் குயின் போய் சொல்றாரு. பெண் குயின்னா நீங்க உடனே அந்த மலையில தனியா ஒரு பெண் குயின் நடந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பெண் குயின் கிடையாது. பப்ளிஷர், அதாவது இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, PRHI, பப்ளிஷ் பெண் குயின் ரேண்டம் ஹவுஸ் ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்றதா இருந்தாங்க. இப்ப அவங்க என்ன பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னா, நாங்க இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணல, அது மட்டும் இல்லாம இந்த புத்தகம் எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும், அது வந்து இப்ப ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ இருந்தாலும், இல்ல அதோடைய குறிப்பிட்ட காப்பிகள் வந்து விற்கப்பட்டிருந்தாலும், சோ எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் அதை நாங்க சீஸ் பண்ணுவோம், FIR போடுவோம், வேற வேற அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ரொம்ப வன்மையா கண்டிச்சிருக்காங்க. இப்ப ரெண்டுத்துல எது உண்மை? பப்ளிஷர் என்ன சொல்றாரு, புக் வரலன்றாரு. ஆனா இவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு 2023 அந்த ஆர்மி ஆபீசர் சோ அவரோட சொந்த பக்கத்துல இல்ல புக் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுத்துல எது உண்மை? ரெண்டு பேருமே வந்து உண்மையை சொல்ல போறதில்ல. இதுல ஏதோ ஒண்ணு உண்மை, ஏதோ ஒண்ணு பொய். ஆக நான் வந்து நம்மளுடைய ஆர்மி ஆபீசரை நம்புறேன், பெண்குயின் சொல்றதை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ட்விட்டர் இருக்கும்போது ஆதாரத்தோட நான் சொல்றேன். அந்த இடத்துலயும் அவங்க வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்க எம்பிக்கள் வந்து மோசமா பிரதமர் மோடி அவர்களை போய் தாக்க முயற்சி பண்ணாங்களே அப்படின்னும் போது, அப்ப அவர் கூப்பிட்டு அந்த பேனர் காட்டுற, இந்த பேனர் தான் நாங்க காட்ட இருந்தோம், அததான் இவங்க இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப மோசமா பதில் அளிக்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லாமல் இந்த மாதிரி எங்க தொடர்ந்து இந்த மாதிரி எம்பிக்கள் மேல பழி போடுறாங்க. இப்ப இன்னொரு கேள்வி அவர் கேக்குறாரு, சரி ஒருவேளை எங்களோட பெண் எம்பிகள் வந்து இந்த மாதிரி தவறான ஒரு முறையில, அதாவது பிரதமர் மோடி அவர்களை வந்து தாக்குற நோக்கத்தோட அங்க போயிருந்தாங்க, அவங்க ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் பண்ணது இருந்தாங்க அப்படின்னா சாட்சியோட போட்டு காமிச்சு அவங்கள வந்து நீங்க FIR போட்டு கைது செய்ய வேண்டியதானே, ஏன் பாஜக அதை செய்யல? அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்றதுனால்தான் பாஜகவால சும்மா தன்னிச்சையா அவங்களோட ஸ்பீக்கரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு, அதாவது சபாநாயகர் வந்து கைக்குள்ள போட்டுட்டு தன்னிச்சையா ஒரு நடவடிக்கை எடுத்து 8 பேரை நாங்க இடைநீக்கம் செய்யறோம். எதுக்கு இடைநீக்கம் செய்றீங்கன்னா, எங்க முன்னாடி பேப்பரை கிழிச்சு போட்டதுக்கு, மோடி அவர்களை தாக்க போறதாக சில தகவல் வந்தது இல்லையா, அதுக்காகவும். சோ பாராளுமன்றத்துல உங்களால பாராளுமன்றத்துடைய அந்த அமைதி வந்து குந்தகம் விளைவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னிச்சையா இவரே ஒரு முடிவெடுத்துறாரு. ஓம் பிர்லா அவர்களே வந்து 8 பேரை இடைநீக்கம் செய்யறாங்க. சோ இததான் வந்து எதிர்கட்சி தரப்புல இருந்து, இந்த 8 எம்பிகள் இடைநீக்கம் செஞ்சது நீங்க தப்பு, சோ அதனால அதை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாஜகவை சார்ந்த எம்பிகள் இப்ப நேரு அவர்களை பற்றியோ, இந்திரா காந்தி அவர்களை பற்றியோ, மற்றவர்களை பற்றியோ மோசமாக ஆட்சேபனை தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு விமர்சனத்தை வந்து அவங்க தொடர்ந்து பாராளுமன்றத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க பல புத்தகத்தை வந்து குறியீடா காமிச்சாங்க, இதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்னு. இப்ப அது அந்த பாராளுமன்றத்துடைய அவை ஒழுங்கு வந்து மீற செயல் இல்லையா, ரூல்ஸை வந்து பிரேக் பண்றது இல்லையா. அப்ப எங்க போனார் ஓம் பிர்லா அவர்கள்? அப்ப மட்டும் ஓம் பிர்லா அவர்கள் ஆயத்திறக்காம அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்தாரு. நாங்களும் ஒரு விஷயத்த வந்து முன்னிறுத்தி பேச வரும்போது மட்டும், அது குறிப்பா ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கையாளாக தனத்தை வந்து ஆதாரத்தோட நிரூபிக்கிற வகையாக இருக்கக்கூடிய புக்ல இருந்து அந்த குறிப்பை நாங்க எடுத்து பேசுறதுனால பயந்து போய் பதவி போய் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை, அதாவது 8 எம்பிங்களை வந்து இடைக்கால தடை விதிக்கிறது, அதாவது வரக்கூடாது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்றதாக இருக்கட்டும், தொடர்ந்து 6வது நாளாக ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுப்பதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை, அதாவது நான் 6 நாள் அவை அதை ஒத்தி வச்சாலும் ஒத்தி வைப்பேன், 8 எம்பிங்களை கூட சஸ்பெண்ட் பண்ணுவேன், ஆனா உங்களை பேச விட மாட்டேன். ஏன்னா பேச விட்டா அவர் மாட்டிப்பார், யாரு மோடி அவர்கள் மாட்டிப்பார். எந்தெந்த கேள்விகளா பதில் சொல்ல வேண்டியிருக்கும்? பட்ஜெட்ல மிடில் கிளாஸ்க்கு எதுவுமே நீங்க செய்யல, இந்த பட்ஜெட்டே சரியில்லாத பட்ஜெட், அதுக்கு பதில் சொல்லணும். 2வது அமெரிக்காவோடையான வர்த்தக ஒப்பந்தத்தை பத்தி அவர் பேசியாகணும். 3வதாக எப்ஸ்டீன் ஃபைல்ல உங்க பேர் அடிப்படுதே, அதுக்கு என்ன சொல்லுங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எல்லாத்த விட சீனா மற்றும் இந்தியா இந்த எல்லை பிரச்சனையை பத்தியான ஒரு புத்தகத்துல இருக்க
இருக்கக்கூடிய அந்த குறியீடை வந்து இவங்க மேல்கூர் காட்டுறாங்க இல்லையா? சோ அதை பத்தின விவாதம். எப்படி நீங்க சீனாவை பார்த்து பயந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நீங்க என்ன சரின்னு படுறதா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, இதுக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர், இதுக்கு எதுக்கு ஒரு பிரதமர் அப்படின்றது நாக்கு புடுங்குற மாதிரி அவர் கேள்வி கேட்டுருவார் இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாரு மோடி அவர்கள். பதில் சொல்லவும் முடியாது. சொன்னா அவரோட மானம் போயிடும். சோ இப்படி பாஜகவுக்கு ஒரு முட்டும் காங்கிரஸ்க்கு ஒரு எதிர்ப்பும் தெரிஞ்சு இவர் வந்து நடுநிலையா இல்ல, ஒரு ஸ்பீக்கர்ன்றாரு பார்லிமெண்ட்ல நடுநிலையா இருக்கணும். ஆனா அவர் நடுநிலையா இல்லாம மாற இந்த மாதிரி பாஜகவுக்கு மட்டுமே ஃபேவரா இவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு. அதனால அவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து ஒரு அதிரடியான வேலை செஞ்சிருக்கு. சோ காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்த்து கிட்டத்தட்ட 120 எம்பிகள் இதுவரை வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. சோ இந்த கையெழுத்து அப்படின்றது அவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வருகிறோம் அப்படின்றதுக்கான கையெழுத்து தான். அதுக்கு மேக்சிமம் வந்து 50 உறுப்பினரோட கையெழுத்து இருந்தா போதும். ஆனா அதோட 120 உறுப்பினரோட கையெழுத்து வந்துருச்சு. ஓகே. ஆனா அவர் மேல இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரணும், அவர் அந்த பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னா இந்த 120 கையெழுத்து போதுமா அப்படின்னா போதாது. இன்னும் திரிணாமுல் காங்கிரஸும் வந்து இந்த விஷயத்துல கையெழுத்து போடல. திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம், அதாவது அவரு ஓம் பிர்லா அவர்களை சந்தித்து இத பத்தி முன்னே பேசிடுவோம், பேசி அதுக்கப்புறமும் அவர் ஒத்துக்கல, 2-3 நாள் டைம் கொடுங்க, அதுக்கப்புறமா அவர் ஒத்துக்கலன்னா நாங்களும் திரிணாமுல் காங்கிரஸும் இதுல கையெழுத்து போடுறோம், திரிணாமுல் காங்கிரஸோட எம்பிங்களும் இதுல கையெழுத்து போடுவாங்க, சோ பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. சோ இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகள் கையெழுத்து போட்டாலும் அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னன்னா இப்போ மக்களவையில மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து, அதாவது ஒரு சபாநாயகரை பதவியில இருந்து நீக்கணும்னா அது மக்களவையில மட்டும்தான் பண்ண முடியும், மாநிலவையில பண்ண முடியாது. அப்படி மக்களவையில பண்ணும்போது அதுல 51% மெஜாரிட்டி இப்ப வேணும் இவங்களுக்கு. இப்போ மொத்த டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 543 பேர் இருக்காங்க. இந்த 543 பேர்ல பாதிக்கு பாதி, அதாவது 272 சிக்னேச்சர் வேற இவங்களுக்கு வேணும். அந்த 272 சிக்னேச்சர் இருந்தாதான் இவங்களால அந்த பதவியில இருந்து சபாநாயகரை தூக்க முடியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேதியில பாஜகவுக்கு எத்தனை எம்பிகள் கூட்டணியோட சேர்ந்து இருக்குன்னா 293 எம்பிகள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. ஆக இப்போ நீங்க 120 சிக்னேச்சர் போட்டாலும் உங்களுக்கு மீதம் இன்னும் 152 சிக்னேச்சர் வேணும். 152 பேருடைய ஆதரவாளர்கள் வேணும். அப்படி ஆதரவாளர்கள் வேணும்னா பாஜக கூட்டணியில இருந்து யாராவது வெளியே உடைச்சிட்டு வந்து நிதிஷோ இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கையெழுத்து போட்டாதான் அது நடக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த செய்கை, அதாவது நாங்க வந்து ஓம் பிர்லா அவர்களை பதவியில இருந்து நீக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் இறங்குறது ஒரு எச்சரிக்கையா வேணா நம்ம பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள், அதாவது அவர் அந்த பதவியில இருந்து தூக்க முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள்ன்றது 99% வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு போதுமான எம்பிகள் கிடையாது அப்படின்றதுனாலதான். ஆனா இருந்தாலும் தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறாங்க. ஏன்னா ஒரு ஸ்பீக்கர் அப்படின்ற சபாநாயகர்ன்றாரு நடுநிலையா இருக்கணும். இவங்களையும் பேச விடணும், அவங்களையும் பேச விடணும். ஆனா இப்போ பாஜகவோட கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கு. நீதித்துறை இருக்கு, இடி இருக்கு, எலெக்ஷன் கமிஷனர் இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, எல்லா துறையுமே இருக்கும்போது இந்த சபாநாயகர் மட்டுமா வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்க போறாரு? அவருக்கு ஃபேவரா தானே இருப்பார். இதுல என்ன ஆச்சரியம்? அப்போ இதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே தன்னிச்சையான முடிவை எடுக்கிறது. அதாவது நாங்க வைக்கிறதா சட்டம், நாங்க மட்டும்தான் பேசுவோம், நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம், எங்க இஷ்டத்துக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவோம், எங்க இஷ்டத்துக்கு சட்டத்துக்கு பேரை மாத்துவோம், எங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை நாங்க திருத்துவோம் அப்படின்னு பாஜக செயல்படுறதுக்கான காரணம் இதுதான். காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணிகள் வந்து சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது ஓம் பிர்லா அவர்கள், அதாவது சபாநாயகர் அவர்கள் வந்து நம்பிக்கை இல்ல, அவர் மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரும் அப்படின்ற அதிரடி நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. சோ இதுதான், அதாவது அமேசான்ல கிடைக்கிற ஒரு புத்தகம், நீங்க வேணா இதுக்கான இதை போய் பாருங்க. அமேசான்ல கிடைக்கிற ஒரு புக்கு, அதுதான் அந்த 4 ஸ்டார் டெஸ்டினி அப்படின்ற அந்த புக்கை வெளிவராத புக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பொய்யா, அதாவது பொய் பேசலாம், இப்படி கண்டுபிடிக்கிற மாதிரியா பொய் பேசுவீங்க, அது பார்லிமெண்ட்ல போய் பேசுவீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ரெண்டாவது இவங்க இன்னொரு என்ன உருட்டுனாங்கன்னா இந்த மாதிரி காங்கிரஸ் பெண் எம்பிகள் வந்து இவரை வந்து தாக்குறதுக்காக வந்தாங்க, மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நாங்க வந்து மோடி அவர்கள் வரவிடாம தடுத்தோம் அப்படின்னு அவருங்க ஒரு உருட்டு விட்டுனாங்களே, அதுவும் பொய்ன்ற மாதிரியான அபிஷியல் வீடியோ, பார்லிமெண்டோட அபிஷியல் வீடியோலயே அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு.
சோ பாஜகவுக்கு பொய் சொல்றது அப்படின்றது கை வந்த கலை அப்படின்றது இதுல இருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. சோ இதெல்லாம் வந்து நேஷனல் நியூஸ். இப்ப ஸ்டேட் லெவல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு 77 பேர் கொண்ட தமிழ்நாடு மாநில அளவான நிர்வாகிகள் வந்து அங்க போயிருக்காங்க. அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவேகா கூட கூட்டணி வச்சா நம்மளுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு அங்க போய் என்ன சூழ்நிலை 200 அப்படியே நம்ம அங்க போனாலும் 234 தொகுதி இருக்கு இல்லையா நமக்கு. அந்த 234 தொகுதியிலும் நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்கா? அப்படியே ஆள் இருந்தாலும் அது இந்த தேர்தலை நம்ம வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை விட்டுருங்க. அது நம்ம வந்து தவேகா கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கிறோம் தோக்குறோம். அப்ப 2029ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருமே, அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது இப்ப தவேகா கூட கூட்டணி வச்சு இப்ப சட்டமன்றத்தையும் தோத்து அப்ப போய் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு திருப்பி தாவேக்கா கூட நிற்போமா? இல்ல நான் அவங்க கூட தெரியாதமா கூட்டணி வச்சுட்டேன், உங்க கூட நான் மறுபடியும் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு திருப்பி திமுக கிட்ட போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது 2029 தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு காங்கிரஸ் முடிவு எடுக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. இதுதான் செல்வ பெருந்தை அவர்களும் சொல்றாங்க. இதுல எங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, தலைமைதான் முடிவு பண்ணும், கூட்டணியில எந்த விரிசலும் இல்ல. 2வது தொகுதி பங்கீடு பத்தியும் கூட்டணி பத்தியும் தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சோ அதனால இவங்க டைரக்டா அவர் ஏற்கனவே என்ன சொன்னாருன்னா, ஒண்ணு என்கிட்ட பேசுங்க, இல்ல டைரக்டா மெயில் அனுப்புங்க. அதை விட்டு இப்படி பப்ளிக்ல தேவையில்லாம கையாமையான்னு கட்டிட்டு இருக்காதீங்க. காங்கிரஸ்க்கும் திமுகவுடைய கூட்டணியில பிரச்சனை. இது தேர்தல் நேரத்துல குறிப்பா இந்த மாதிரி பண்ணும்போது அது தொண்டர்களிடையே ஒரு தொய்வு கொண்டு பண்ணும். சோ இது இந்த நேரத்துல சரியான விவாதம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க சீக்கிரமாவே ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார்கள். சோ இது வந்து காங்கிரஸ் சரியா முடிவெடுக்கும். குறிப்பா ராகுல் காந்தி அவர்களுடைய முடிவுதான் இது ஃபைனல் அப்படின்றதுனால இன்னைக்கு அதை பத்தி அவங்க விவாதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ எதுவாக இருந்தாலும் அவங்க 2029 தேர்தல் இருக்குல்ல, பாராளுமன்ற தேர்தல், அதை கணக்கில் வைத்துக் கொள்வார்கள். அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க தாவேகா கிட்ட போனா, சோ இப்போ இவங்க டிஎம்கே கூட கூட்டணியில இருக்காங்க இல்லையா, சோ அந்த எம்பிகளுடைய எண்ணிக்கை கையை விட்டு போகும். சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவங்க முடிவு எடுப்பாங்க. ஆக திமுக காங்கிரஸ் கூட்டணி எனக்கு தெரிஞ்சு 90% உடையாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இவங்க தொடர்ந்து தேர்தல் வரும் வரைக்கும் தாவேகாவை வந்து ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி தொகுதிகள் அதிகமாக கேட்கறதுக்கான முயற்சிதான் இதுன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். சோ பொறுத்திருந்து பார்ப்போம். அது ராகுல் காந்தி அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குனாலே, நானே இங்க பல பஞ்சாயத்துல போயிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, குறுக்க ஓடி போகலாம், அவனுக்கு நான் விசில் கொடுத்து ஓரமா போய் விளையாடுன்னு சொல்லிட்டோம்ல, நீங்க வேற ஏன் அதை வேற தூக்கிட்டு வரீங்க? ஏன்னா அவர் அங்க பார்லிமெண்ட்ல அவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒட்டுமொத்த தேசத்துடைய பொருளாதாரம் காலி ஆயிட்டு இருக்கு, பாதுகாப்பு காலி ஆயிட்டு இருக்கு, அதை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. இவங்க என்னன்னா வந்து தமிழ்நாடுல இந்த மாதிரி தாவேகா கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காமெடிக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கிறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.